உலகத்துல பல காதல் கதைகள் இருக்கலாங்க. ஆனா, அவைகள்ல சில காதல் கதைகள் மட்டும்தான் வரலாற்றில உலக அதிசயங்கள்ல ஒன்றாகவும், படைப்பிலக்கியங்களாகவும் உயிர் பெற்று சிதைக்க முடியாத அங்கமாக மாறியிருக்கு. அதில பார்த்துட்டிங்கன்னா, சலீம் அலார்கலி, ரோமியோ ஜூலியட் அப்படின்னு புகழ்பெற்ற பல காதல் கதைகள் வரிசையில அம்பிகாபதி, அமராவதி காதல் கதையும் அடங்கும். இதில கம்பர் கம்பராமாயணத்த நமக்கு இயற்றியிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும். அவர்ட்ட காணப்பட்ட கவித்திறன் காரணமாக கவி சக்கரவர்த்தி அப்படின்ட்டு அழைக்கப்பட்டார். அவருடைய மகன் தான் அம்பிகாபதி. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்ற முதுமொழிக்கு ஏற்ப அம்பிகாபதியும் கவி பாடுவதில் ஆற்றல் பெற்றவனாக இருந்தான். கம்பர் வாழ்ந்த காலத்தில் ஆட்சி செய்த சோழ மன்னன் குலோத்துங்க சோழனோட மகள் தான் அமராவதி. இருவருக்கும் மலர்ந்த காதல் கதை தான் இன்றைக்கும் மக்கள் மனதில் நிலைத்து நின்றுருக்கு. அந்த காலத்தில் ஆசிரியரின் வீடுகளுக்கு சென்று கல்வி கற்பது வழக்கமாக இருந்துச்சு. கல்வியில் சிறந்து விளங்கிய கம்பர் வீட்டுக்கு தன்னோட மகள் அமராவதியை கற்றிட அனுப்பி வைத்தார் சோழ மன்னன். அமராவதியும் நாள்தோறும் கல்வி கற்க கம்பர் வீட்டுக்கு சென்று வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கம்பர் வெளியூர் சென்றுட்டாங்க. அந்த நிலையில் பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் இருந்த கம்பரோட மகன் அமராவதிக்கு கல்வி கற்றுக் கொடுத்துள்ளார். அப்போது அம்பிகாவதியிடம் காணப்பட்ட திறன் அமராவதியை அப்படியே ஈர்த்துடுச்சு. அதே போல் அம்பிகாபதிக்கும் அமராவதி மீது ரொம்பவே விருப்பம் ஏற்பட்டுருச்சு. விழிகளும் அடித்து கொண்டன, விழிந்து நொறுங்கியது இதயம் என்று சொல்வதைப் போல 2 பேருக்கும் இடையே காதல் மலர்ந்து இருவரும் அடிக்கடி வெளியில் சந்திக்க அளவுக்கு ரொம்பவே காதல் வயப்பட்டாங்க. இந்த விஷயம் மன்னரோட கவனத்துக்கு அரைகுறையாக சென்றது. இதனால் மன்னரும் அமராவதி மீது ஒரு கண் வைத்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் கன்னி மாடத்தில் நின்றிருந்த அமராவதி அந்த வழியாக சென்று அம்பிகாபதியை தென்படுறாரு. அமராவதி பார்த்துட்டிங்கன்னா அம்பிகாபதியை கவனிக்கிறான். காதலர்கள் பார்த்து கொண்டால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு காட்சி. அம்பிகாபதியும் தன் கவித்திறனால் அவளை பாடலாகவும் பாடிவிடுகிறான். மேலே நின்றிருந்த அமராவதியை பார்த்து இவர் ஒரு பாடலும் பாடி விடுறார். இவர்களுக்கு இடையில நடக்கிற இந்த ஊடலை மன்னனும் அவருமே ஒரு மாடத்தில் நின்று கவனித்து விட்டுறாரு. இதில் சந்தேகம் இவருக்கு உறுதி பண்ணிக்கிட்டார், உண்மையிலே இது நடக்குது அப்படின்னு. பெரிய இடத்து பெண்ணை பார்க்கும் இளைஞனுக்கு என்ன நடக்குமோ அதுதான் அம்பிகாபதிக்கும் அன்று நடக்குது. அவனை அழைத்த மன்னன் கண்டிக்கிறார். ஆனால் அம்பிகாபதி எதையோ சொல்லி மடைமாற்றினான். ஆனாலும் மன்னன் திருப்தி அடையவில்லை. இந்த நிலையில் தான் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் அரண்மனையில் புலவர்களை அழைத்து சிறப்பித்த மன்னன் அவர்களுக்கு விருந்து படைக்கிறான். இந்த விருந்தில் கம்பரும் அவரது மகனும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது புலவர்களுக்கு தன் மகளான அமராவதியை பார்த்துட்டிங்கன்னா சில பதார்த்தங்களை பரிமாற உபசரிக்க சொல்கிறார் மன்னன். அப்போ தான் கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் அப்படின்ட்டு. விருந்தின் போது தன் மனம் கவர்ந்த நாயகி ஒரு கிண்ணத்தில் வைத்து உணவு பரிமாறும் காட்சி அம்பிகாவதியை வெகுவாக ஈர்த்தது. ஏன்னா இவரும் ஒரு கவிபாடும் திறன் அல்லவா. அதனால் தன்னை மறந்த அம்பிகாபதி அமராவதியை மனதில் நினச்சி கவிதை ஒன்றை படைக்க முனைகிறார். இட்ட அடி நோக, எடுத்த அடி கொப்பளிக்க, வட்டில் சுமந்து மருங்க செய்ய அப்படிங்கிற பாடல் வரியை அம்பிகாவதி பாடினார். இதை கேட்டதும் மன்னனுக்கு பொருள் புரிதல் என்ன நடக்குமோ என்று துடித்து போன கம்பர் பாடலில் பொருளை சமாளிக்கிற எண்ணத்தோடு கம்பர் அவசரமாக பாடுறாரு. என்ன பாடுறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, கொட்டிக்கிழங்கோ கிழங்கென்று கூறுவாள் நாவில் வழங்கோதை வையம் பெறும் என்று முடிக்கிறார். தெருவில் கொட்டிக்கிழங்கை கூவி விற்று கொண்டிருந்து செல்லும் பெண்ணை அம்பிகாபதி கூறியதைப் போல பொருள் கொள்ளும்படி சமாளித்து விடுறாரு கம்பர். பாடலில் கூறுகிறான் கம்பன். ஆனாலும் மன்னனுக்கு சந்தேகம். கம்பன் சமாளித்தாலும் மன்னனுக்கு பெரிய சந்தேகம் ஆயிடுச்சுங்க. கம்பன் வார்த்தைகளை அவன் பொருள்படுத்தவில்லை. இதுக்கு என்னதான் தீர்வு காணணும் அப்படின்ட்டு அம்பிகாபதியை தண்டிக்கவும் ரொம்பவே மன்னன் துடிக்கிறாரு.
அவைக்கள புலவரான ஒட்டக்கூத்தரிடம் ஆலோசனை கேட்கிறாரு மன்னன். ஒட்டக்கூத்தருக்கு கம்பர் மேலே அப்போ 2 பேருக்கும் ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலையுமே இருந்துச்சு. அதனால் ஒட்டக்கூத்தரும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஒரு நாள் அரசபையில் பார்த்துட்டிங்கன்னா 100 பாடல்களே அம்பிகாபதி பாடிவிட்டால் அமராவதியை மணக்கலாம், தவறினால் மரண தண்டனை அளிக்கப்படும் என்று மன்னன் அறிவிக்கிறார். இவர் தான் பெரிய கவிஞனாச்சே, அதனால் இதை ரொம்பவே சுலபமாக நம்ம பாடிடலாம் அப்படின்ட்டு இவருமே நினச்சிட்டாரு. அந்த போட்டியுமே தொடங்குறப்ப பார்த்துட்டிங்கன்னா 100 பாடல்கள் பாடணும். ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த 100 பாடல்களில் காதல் பாடல்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த மன்னர் சொல்லிட்டாரு. சரி, அப்படி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அம்பிகாபதியும் பாட தயாராகிட்டார். அமராவதி இந்த பாடலை எண்ணிக்கை இவங்களே வச்சுக்கிறணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அமராவதி பார்த்துட்டிங்கன்னா 100 பூக்களை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இவரோட பாடல் ஒவ்வொரு பாடல் முடிவுலையும் ஒவ்வொரு பூக்களாக எடுத்து வச்சு கூடை ஃபுல்லாக நெப்பிட்டாங்க. அந்த 100 பாடல் முடியவும் அவசரத்தில் அமராவதியும் கத்த, 100 பாடல்களை பாடிட்டோம் அப்படிங்கிற ஒரு தலைகணத்தில் அம்பிகாபதியும் கத்த, 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்கன்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா அந்த புலவர் ஒட்டக்கூத்தர் எந்திரிச்சு சொல்கிறாரு, நீ முதல்ல பாடினது கடவுள் வாழ்த்து, அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேரும் பட்ட அவசர புத்தியும் இவரோட ஒரு ஆணவும் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு இவ்வளோ 100 பாடல்கள் பாடியுமே பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. இவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாரு மன்னர். அந்த அம்பிகாபதி கொலையுண்ட இடத்துலையே பார்த்துட்டிங்கன்னா அமராவதியும் போய் இறந்துட்டாங்க. இவங்களோட அவசர புத்தியால் அவங்களுக்கு காதலும் போய் அவங்க 2 பேரோட உயிரும் போயிடுச்சு.